நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். இன்றைய காணொலியில் நம்ம நடைபெற இருக்கின்ற டைமண்ட் ஜூபிலி ஜாம்பரியினுடைய டே டு டே ப்ரோக்ராம் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை ஒருங்கிணைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலியில் அதை பற்றி பார்க்க போகும். ஒவ்வொரு நாளும் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி 28லேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த ஆக்சுவலாக ஜாம்பரியினுடைய டேட்டு, அந்த 7 days தாங்க. ஆனால் 27ஆம் தேதியே எல்லோரும் அங்கே அரைவல் ஆகிடணும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். 27ஆம் தேதியே போயிடணும். ஏன்னா 28ஆம் தேதி இனாகுரேஷனுக்கு தேவையான ரிஹர்சல்லாம் பார்ப்பாங்க. அதனால் 27ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மார்னிங் 6 to 10 வரைக்கும் 27th ஜனவரியில் அரைவல், ரெஜிஸ்ட்ரேஷன், செட்டிலிங் டவுன் எல்லாம் அவங்கவுங்க அலாட் பண்ண டென்ட்டில் செட்டில் ஆகிடணும் ரெஜிஸ்டர் பண்ணி முடித்த பிறகு. அதுக்கு பிறகும் 27ஆம் தேதி மார்னிங் 11 மணிக்கு இனாகுரேஷனுக்கான ப்ராக்டிஸ் தான். அந்த இனாகுரேஷனில் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. மார்ச் பாஸ்ட் இருக்கும், கலர் பார்ட்டி, பேண்டெலாம் அதில் இந்த சீஃப் கெஸ்ட் வரும்பொழுது அதில் அணிவகுத்து போவாங்க. அதுக்காக எந்த கலர் பார்ட்டியை அங்கே செலக்ட் பண்ணலாம், எந்த பேண்டை செலக்ட் பண்ணலாம் வந்திருக்கக்கூடிய ஸ்டேட்லேருந்து அப்படிங்கிறது அதில் செலெக்ஷன் நடக்கும். காலையில் 11 மணிக்கு அது பண்ணி முடிச்சுட்டு 11 மணிக்கு ஒரு ரிஹர்சல் பார்ப்பாங்க. எப்படி சீஃப் கெஸ்ட்டு வந்தார் நின்னார்னா முதல்ல என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும். இந்த ஈவெண்ட் அரினாவிலே நடக்கும். அந்த சுற்றி வருவாங்க. ரியலாக இனாகுரேஷனில் எப்படி நடக்குமோ அதேமாரி பண்ணி பார்ப்போம். அதுக்கு பேர் தான் ரிஹர்சல் பேர். இந்த முதல் நாள். அதுக்கு பிறகு ஈவினிங்கில் கண்டிஜன் லீடர்ஸ் மீட்டிங், ஜாம்பரி ஸ்டாஃப் மீட்டிங், இது டெய்லி நடக்கும். அதெல்லாம் ஒவ்வொரு டே டு டே ப்ரோக்ராம்னு நான் சொல்லலை, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரி, அப்போ 27ஆம் தேதியை பொறுத்தளவில் அரைவல், ரெஜிஸ்ட்ரேஷன், செலெக்ஷன் ஆஃப் கலர் பார்ட்டி பேண்டு அண்ட் ரிஹர்சல் ஃபார் இனாகுரேஷன் 11 மணிக்கு அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்தது 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து எழுந்தோன்னா கேம்ப், சப் கேம்ப் ஆக்டிவிட்டீஸ்னு தனியாக இருக்கும். 6லேருந்து 8:30 வரைக்கும் என்ன காலையில் எழுந்திருக்கிறது, பிபிஎஸ் எக்ஸசைஸ், இன்ஸ்பெக்ஷன், ஃப்ளாகு எல்லாம் நடக்கும். அது முடிஞ்ச பிறகு 8:45க்கு ஃபைனல் ரிஹர்சல். காலையில் ஒரு தடவை, ஈவினிங் தான் நடக்க போகுது, காலையில் ஒரு தடவை ரிஹர்சல் பார்ப்பாங்க. அதுக்கு பேர் ஃபைனல் ரிஹர்சல்னு பேர். அதுக்கு அடுத்த பிறகு 28ஆம் தேதி பிற்பகல் 4 மணிக்கு தான் உண்மையான இனாகுரேஷன் நடக்கும். பெரும்பாலும் சீஃப் கெஸ்ட்டு நம்ம நேஷ்னல் பிரசிடென்ட், ராஷ்டிரபதி கூப்பிடுவாங்க. பெரும்பாலான ஜாம்பரி இருக்குது. இதுக்கும் இந்த ஜாம்பரிக்கும் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதுக்கு அடுத்தது 28ஆம் தேதி முக்கியமான ஈவெண்ட் என்னென்னா இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு நைட் அப்படின்னு பேர். ஸ்டேட் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம ஹோஸ்ட் பண்ணுறதுனால தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட் டேவே கொடுத்துட்றாங்க, தமிழ்நாடு நைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது 28ஆம் தேதி இருக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸ். ஃபைனல் ரிஹர்சல் காலையில், மத்தியானம் இனாகுரேஷன், அன்றைக்கி நைட்டு தமிழ்நாடு நைட் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி காலையில் ரெகுலரான சப் கேம்ப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு 9 மணிக்கு அசம்பிள் ஆகிடுவாங்க ஆக்டிவிட்டீஸ் போகிறதுக்காக. இன்றைக்கி 29ஆம் தேதி தான் ஆக்சுவலாக எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்ன அட்வென்ச்சர் பேசஸ் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. அது ஓப்பன் அன்றைக்கி இனாகுரேட் பண்ணுவாங்க. ஃபன் பேசஸ், இன்டலெக்சுவல் பேசஸ் எல்லா ஆக்டிவிட்டியும் ரன் ஆகும். நம்ம பிள்ளைகள் போயிட்டு என்ன பண்ண வேண்டியதான், அதில் கலந்துக்க வேண்டியதான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஈவெண்ட்டுன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் இன்டகிரேஷன் கேம் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. எல்லோரும் ஒன்று கூடி பழகுவதற்கு பொருத்தமான ஒரு கேமாக இருக்கும். ஜாம்பரியில் உள்ள எல்லா ஸ்கவுட்ஸ் கைட்ஸும் சேர்ந்து விளையாடுற மாதிரி இதை அமைச்சிருப்பாங்க, இந்த இன்டகிரேஷன் கேம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா நைட் ஹைக்கு ஒரு நாள் போவாங்க. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் இந்த 29ஆம் தேதியே பண்ணிவிடும். யார் யாரை கூப்பிடலான்ட்டு விருப்பப்படுறவங்க போய் ரெஸ்ட் பண்ணிக்கலாம் நைட் ஹைக்கு போகிறவங்க. அதுக்கு பிறகு ஓசம் வேக்ஸினுடைய ஆக்டிவிட்டீஸினுடைய இனிஷியேட்டிவ்ஸை அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. அதாவது குளோபல் வில்லேஜ்னு வச்சிங்களேன். இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் ஓரியன்டாக ஸ்டார்ட் ஆகிற விஷயங்கள். 29ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு. அப்புறம் காம்படிஷன்ஸ். அதே 29ஆம் தேதி போட்டிகளும் ஆரம்பிக்கிறது. என்னென்ன போட்டிகள் 29ஆம் தேதி நடைபெற இருக்கிறதுனா பேண்டு டிஸ்பிளே, ஸ்டேட் வைஸ் காம்படிஷன், பைனியரிங் ப்ராஜெக்ட் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம், போட ஆரம்பிக்கலாம். அன்றைக்கி பைனியர் ஒரு நாள் டைம் கொடுப்பாங்க. அடுத்த நாள் தான் அது ஜட்ஜஸ் பார்ப்பாங்க. அப்போ பேண்டு டிஸ்பிளேவும் பைனியரிங் ப்ராஜெக்ட் காம்படிஷன் 29ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது பிற்பகல் 2 மணிக்கு எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் தன்னுடைய ஸ்டேட் சார்பாக ஒரு எக்ஸிபிஷன், ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, அதில் எக்ஸிபிஷன் வைப்பாங்க. அதோடு இல்லாமல் கூடுதலாக இனாகுரேஷன் ஆஃப் தமிழ்நாடு எக்ஸிபிஷன் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு கலைஞர் நூற்றாண்டு விழா இல்லையா, அதுக்காக தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறாங்க. அதுவும் அந்த 2 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க.
பிற்பகல் 4 மணிக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்கவுட் கைட் ஸ்கில்ஸ் அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் நடைபெறும். விங் வைஸ் ஸ்கவுட் விங் தனியாக நடக்கும், கைடு விங் தனியாக நடக்கும். அடுத்த நாள் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா காலையில் வழக்கம் போல் சப் கேம்ப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ரவுஸு, பிபிஎஸ் எக்ஸசைஸ், பிரேக்ஃபாஸ்ட், ஃப்ளாக் எல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு ஆக்டிவிட்டீஸுக்கு அந்தந்த பிள்ளைகள் அந்த அட்வென்ச்சர் பேஸ் போகிறவங்க போவாங்க, ஃபன் பேஸ் போகிறவங்க போவாங்க, இன்டலெக்சுவல் போகிறவங்க போவாங்க. அதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக நடக்கும். அது 9 மணிக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் காம்படிஷன்ஸ் நடக்கும். அந்த காம்படிஷன்ஸ் என்னென்ன முக்கியமான காம்படிஷன்னா, கலர் பார்ட்டி அப்படின்னு ஒரு காம்படிஷன் 30ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு யூனிட் தான், ஒரு கலர் பார்ட்டி தான். அதுக்கு பிறகு என்னென்ன ஈவெண்ட் இதில் நடக்குது, பொதுவான செய்திகள் என்னென்ன, காம்படிஷன் இல்லாமல் யூத் ப்ரோக்ராம் நடக்கும், இன்டகிரேஷன் மார்ச், செலக்டட் பார்ட்டிசிபெண்ட் வச்சுக்கிட்டு இன்டகிரேஷன் மார்ச் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அழைச்சி போய்ட்டு வருவாங்க. ஹிமாலயா வுட் பேட்ச் ஹோல்டர்ஸ் ரீயூனியன் நடக்கும் அன்றைக்கி. ரங்கோலி காம்படிஷன் அன்றைக்கி தான் துவங்குறாங்க. ரங்கோலி காம்படிஷன்ஸ் கைடு விங்க்கு மட்டும்தான், ஸ்கவுட் விங்க்கு இல்லை. எப்படி பைனியரிங் ஸ்கவுட்டு விங்குக்கு மட்டுமோ அதுபோல் ரங்கோலி கைடு விங்க்கு மட்டும். அடுத்தது 30ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணிக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஸ்கிலோராமா. அது ஒரு 2 மணி நேரம் தான் டைம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் அது. அப்புறம் குளோபல் வில்லேஜ். அப்புறம் என்ன நடக்கும்னா, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பைனியரிங் ப்ராஜெக்ட் அண்ட் ரங்கோலி. நாள் ஸ்டார்ட் பண்ணாங்களே, அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. அப்போ நாள் ஆரம்பித்து போட்டு முடிச்சிடணும், அதுக்கு பாயிண்ட் போட ஜட்ஜஸ் வந்துடுவாங்க. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பைனியரிங் ப்ராஜெக்ட் அண்ட் ரங்கோலி. அப்புறம் பட்ரோலிங் கவுன்சில்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். உங்கள் பகுதியிலேருந்து ஸ்டேட்லேருந்து ஒரு பட்ரோலை அனுப்பி வைக்கணும் அங்கே. அப்புறம் யூத் ஃபாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும். இதெல்லாம் 2:30 மணிக்கு. பிற்பகல் 4 மணிக்கு என்ன பண்ணும், ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் கேட்டை ஒவ்வொரு ஸ்டேட்டும் போடுவாங்க. அது பார்வையிட வருவாங்க, பாயிண்ட் போடுவாங்க. அது ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் ட்ரெயினர்ஸ் மீட் நடக்கும். 30ஆம் தேதி ட்ரெயினர்ஸ் மீட். அப்புறம் இரவு 8 மணிக்கு பார்த்திங்கன்னா ஃபோக் டான்ஸ் ஃபெஸ்டிவல். அதுக்கு அடுத்தது 31 ஜனவரி 31ஆம் தேதி பார்த்திங்கன்னா சப் கேம்ப் ஆக்டிவிட்டீஸு 6 to 9 வழக்கம் போல் எல்லாம் நடந்துடும். 9 மணிக்கு என்னென்னா ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா எல்லா அட்வென்ச்சர் பேஸ், ஃபன் பேஸ் எல்லா ஆக்டிவிட்டீஸும் அது தனித்தனியாக போவாங்க. இது எல்லாமே என்னென்ன காம்படிஷன்ஸ் பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி ஃபிசிக்கல் டிஸ்பிளே, விங் வைஸ் ஸ்கவுட் விங் தனி, கைடு விங். ஃபுட் பிளாஸா, இன்றைக்கி தான் ஃபுட் பிளாஸா உணவு சமைச்சு டிஸ்பிளே பண்ணி எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் பார்ப்பாங்க, வச்சுருப்பாங்க. அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிபிஷன். நாள் ஆரம்பித்தாங்களே எக்ஸிபிஷன் வச்சாங்க, அதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிற்பகல் 2 மணிக்கு தான் ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதுக்கு என்ன பேர், பேஜன் ஷோ அப்படின்னு பேருங்க. ஒவ்வொரு கலாச்சார பவனின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் தன்னுடைய பார்ட்டிசிபெண்ட்ஸு, அடல்ட்ஸும் அதில் கலந்துக்கலாம், மேல் ஃபீமேல் எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒரு ஸ்டேட்டுக்கு நடைபெறக்கூடியதுக்கு பேர் பெஜன்ட் ஷோ அப்படின்னு பேர். அடுத்தது February 1 9 மணிக்கு ஆரம்பிக்குது ஆக்டிவிட்டீஸ் ஆஸ் யூஷுவல். என்ன காம்படிஷன் மெயின் அப்படின்னா, மார்ச் பாஸ்ட் காம்படிஷன், விங் வைஸ் ஸ்கவுட் விங் தனி, கைடு விங். பிற்பகல் 2:30 மணிக்கு ரிஹர்சல் ஆஃப் க்ளோசிங் செரிமனி. ஆமாம், அடுத்த நாள் க்ளோசிங் செரிமனி நடக்கிறதுக்கு முதல் நாளே ரிஹர்சல் பார்ப்பாங்க. 1ஆம் தேதி இரவு 8 மணிக்கு இன்டர்நேஷ்னல் லைட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டு நடக்கும். எத்னிக் ஃபேஷன் ஷோ காம்படிஷன் ஒன்று நடக்கும். இந்த ரெண்டும் 1ஆம் தேதி நடைபெறும். அடுத்தது February 2ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஆஸ் யூஷுவல் எல்லா ஆக்டிவிட்டீஸும் போய்டும். 8:30 மணிக்கு என்ன பண்ணுவோம், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் கேம்ப் கிராஃப்ட் காம்படிஷன் வந்துடும் 8:30 மணிக்கு. அடுத்தது பிற்பகல் 2 மணிக்கு க்ளோசிங் ஃபங்க்ஷன் நடக்கும். ஒரு ஜாம்பரினா இனாகுரல், க்ளோசிங், பெரிய வெளியிலேருந்துலாம் விஐபிஸ்லாம் கூப்பிடுவாங்க. அப்போ 2 மணிக்கு க்ளோசிங் ஃபங்க்ஷன். இரவு 8 மணிக்கு கிராண்ட் கேம்ப் ஃபயர் அன்னையை பொறுத்தளவில். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் டே, அதாவது 3ஆம் தேதி February 3 காலைல 7 மணிக்கு ஆல் ஃபெய்த் ப்ரேயர் நடக்கும். 9 மணிக்கு வேலிடிக்டரி ஃபங்க்ஷன், சிம்பிளாக ஜாம்பரி அஃபீஷியலுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, வேலிடேட்டரி ஃபங்க்ஷன். அடுத்து பிற்பகல் 2 மணிக்கு க்ளோசிங் ஃபங்க்ஷன், தட் இஸ் ஃப்ளாக் லோயரிங், ஜாம்பரி கன்க்ளூஷன் அண்ட் டிஸ்பர்ஸ். இதுதான் ஜாம்பரியில் ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் காம்படிஷனுடைய ஷெட்யூல். அதனால் இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணுங்கள், அந்தந்த நாளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை, காம்படிஷன்ஸை ப்ரிப்பேர் பண்ணிங்க. வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.